தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது கேரள சட்டப்பேரவை இன்று தொடங்கிய நிலையில் அரசின் உரையை ஆளுநர் வாசிக்காததால் சர்ச்சை தற்போது கிளம்பியிருக்கிறது. கேரள மாநில ஆளுநருக்கு முதலமைச்சர் பினராயி விஜயன் தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதாவது கேரள அமைச்சரவை ஒப்புதல் அளித்த ஆளுநர் உரையே அவை குறிப்பில் இடம்பெறும் என்றும் முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருக்கிறார். கேரள ஆளுநருக்கு பேரவையிலேயே கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன். மசோதாக்கள் நிலுவை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது என்பதை கேரள ஆளுநர் வாசிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் கிடப்பில் போடப்படுகிறது என்ற வரியையும் கேரள மாநில ஆளுநர் வாசிக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு மீதான குற்றச்சாட்டுகளையும் கேரள ஆளுநர் வாசிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு நிதி தராததால் கேரள அரசு நிதி நெருக்கடிக்கு உள்ளாகிறது. இது கூட்டாட்சிக்கு எதிரானது என்பதை கேரள ஆளுநர் வாசிக்கவில்லை என்றும் தெரிகிறது. கேரள அரசின் கொள்கைகள் அடங்கிய 4 பத்திகளை ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் படிக்காமல் புறக்கணித்ததால் தற்போது சர்ச்சை கிளம்பியிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம்.